எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 5 மற்றும் 6 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு, அதாவது 4th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கு அமைந்துள்ள பாவசாகரா மையம் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொச்சி. மியான்மரின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் மின் ஆங் லயிங். எந்த வகுப்பிலிருந்து மும்மொழி பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 6ஆம் வகுப்பு. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் அங்கன்வாடி மையங்களை தத்தெடுக்க வேண்டும் என டேஷ் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் யுஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். சமீபத்தில் கீழ்கண்ட எந்த அமைப்புக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்சிஆர்டி. ஐஎன்எஸ் தாராகிரி போர்க்கப்பல் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் மும்பை மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில். உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது? ஆன்சர் ஐஎன்எஸ் அரிதாமன். காலத்தின் அலைகள் நாடாளுமன்ற சுவரோவியங்கள் வழியே பாரதத்தின் வரலாறு என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் சுதாமூர்த்தி. சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 4. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்தின் நம்பர் 1 செஸ் வீராங்கனை யார்? ஆன்சர் போதனா சிவானந்தன். இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 5 மற்றும் 6 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள், பொறையுடைமை அதிகாரத்தில் 2வது திருக்குறள் இப்போ நம்ம பார்க்குறோம். கவனிங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இந்த பொறுத்தல் இறப்பினைன்னு சொல்கிறோம் இல்லையா? இறப்பினை அப்படின்னா என்னென்னா, நம்ம மேலே செய்யக்கூடிய அளவு கடந்த தீமை. ஸோ இன்னொருத்தர் நம்ம மேலே அளவு கடந்த தீமை பண்ணுறாங்க, அல்லது வரவு கடந்த செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்துக்கிறத விட இன்னும் எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை மறந்துட்டீங்க, உங்கள் நினைவிலே வச்சிடலாமல் அதை மறந்தே போயிட்டீங்க அப்படின்னா அதை விட சிறந்தது, அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ இதான் பொறையுடைமையில் 2வது திருக்குறள். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலத்தில் முக்கிய மந்திரி மவன் தியான் சதிகார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது? பஞ்சாப். பஞ்சாப் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அங்கே சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான் இருக்கார். இப்போ அந்த ஸ்டேட்டில் முக்கிய மந்திரி மவன் தியான் சதிகார் யோஜனா தொடங்கியிருக்காங்க. இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா பெண்களுக்கான ஸ்கீம். ஸோ பெண்கள், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபீலேருந்து 1500 ரூபி வரைக்கும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கும் வகையில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் 1500 அப்படிங்கிறது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, பட்டியலினத்தை சேர்ந்த பெண்களுக்கு 1500, மற்ற இதர தகுதி வாய்ந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மந்த்லி இந்த 1000 ரூபியும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் ஸ்டேட்டில் பகவந்த் மான் சிங் அவர்கள் இந்த ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தகுதி என்ன? ஃபஸ்ட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. பொதுப்பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாயும், பட்டியலினத்தை சேர்ந்த பெண்களுக்கு 1500 ரூபாயும். ரீசன் நியூஸ். பஞ்சாபில் இலவச மருத்துவ சேவை வழங்குவதற்காக முக்கிய மந்திரி சேகத் யோஜனா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அசாமில் இப்போது அரசு ஆராய்ச்சி மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடல் விஷல் அக்ரகாமி அசாம் திட்டம் தொடங்கியிருக்காங்க. ப்ராஜெக்ட் கங்கா ஸ்கீம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை தொடங்கியிருக்காங்க. ப்ராஜெக்ட் கங்காங்கிறது எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சயின்ஸ் அண்ட் டெக்கு. விண்வெளி வீரர்களின் உடல் மன வலிமையை பரிசோதிக்க இஸ்ரோ தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் மித்ரா மிஷன். ஸோ இப்போது மித்ரா திட்டத்தை இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா விண்வெளிக்கு செல்லக்கூடிய விண்வெளி வீரர்களுடைய உடல் வலிமை, மன வலிமையை பரிசோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பூமியில் இருக்க மாதிரியே நம்ம விண்வெளியில் இருக்க முடியாது. இங்கே புவியீர்ப்பு விசை இருக்கிறனால நடந்து போய் ஒரு பொருள் எடுக்க முடியும். அந்த மாதிரி விண்வெளியில் பண்ண முடியாது. ஆக்சிஜன் இங்கே அபண்டன்ஸாக இருக்கும், ஆனால் விண்வெளியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெலாம் அவங்க தயாராகியிருக்காங்களா, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி தயாராகியிருக்காங்களா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறது, அவங்களுக்கு அதுக்கான பயிற்சிகளை வழங்குறதுக்காக மித்ரா திட்டம். ஸோ மித்ரா அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் மேப்பிங் ஆஃப் இன்ட்ரோபேரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் மித்ரா அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். ஸோ உயரமான ஒப்புமை திட்டம், அதாவது உயரத்தில் இப்போ எப்படி விண்வெளியில் எப்படி ஒரு சூழல் இருக்கோ அதே மாதிரி இங்கே லடாக்கில் லே பகுதியில் ஒரு சூழலை உருவாக்கி அங்கே இந்த விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல்
பரிசோதனைகள் செய்வாங்க. ககன்யான் திட்டத்தின் கீழ் வந்து விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள், விண்ணுக்கு போகக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு பரிசோதிக்கிறதுக்காக இந்த திட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை இஸ்ரோவுடைய மனித விண்வெளி பயண மையமும் புரோட்டோ பிளானட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் இணைஞ்சு தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ லடாக்ல ஏன் லேவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே கடும் குளிர் இருக்கும், ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதிகமான ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டுனா 3500 மீட்டர் ஹைட்டில் வந்து அந்த பகுதியானது இருக்குது. ஸோ அப்போ ஒரு விண்வெளிக்கு ஈக்குவலாக ஒரு சூழல் அங்கே இருக்கிறதுனால அங்கே விண்வெளி வீரர்களுடைய திறனை சோதித்து பார்க்குறது, பரிசோதனை செய்கிறது இதெல்லாமே பண்ணுவாங்க. ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 9 வரைக்கும் இந்த சோதனை நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ககன்யான் திட்ட வீரர்கள் சுபான்சு சுக்லா, அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், பாலகிருஷ்ணன் நாயர் இவங்கெல்லாம் ஈடுபடுத்தப்படுவாங்க இந்த சோதனையில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவின் முதல் மனித ஆழ்கடல் பயண திட்டம் வந்து மத்ஸ்யா 6000. ஸோ அண்டர் வாட்டரில் சீல வந்து ரொம்ப தூரத்தில் டீப் சி வாட்டரில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, என்னென்ன கனிமங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மத்ஸ்யா 600 அப்படிங்கிற வாகனம் மூலமாக மனிதர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா சமுத்ராயன். அந்த வாகனத்தோட பேர், அந்த மனிதர்கள் அனுப்பக்கூடிய வாகனத்தோட பேர் தான் மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறது. 6000 மீட்டர் ஆழத்தில் போய் ஆய்வு செய்ய போகிறாங்க ஆழ்கடலில். அடுத்து, மிக ஆழமான ஆழ்கடல் ஆய்வு மையமானது இந்தியாவில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் எதுனா இக்ஷாக். ரஷ்யாவுடைய கபாரோசுக் அப்படிங்கிற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து ரஷ்யாவில் இணைச்சிருக்காங்க. உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட செயற்கை மிதக்கும் தீவு சீனாவில் வந்து அமைக்கிறாங்க. புதிய தலைமுறை கையடக்க தானியங்கி நீருக்கடியில் இயங்கும் வாகனங்களை டிஆர்டிஓ வந்து உருவாக்கியிருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், உலகின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? ஆன்சர் பாரதி ஏர்டெல் நிறுவனம். ஸோ உலகிலே வந்து இந்த டெலிகாம் நிறுவனங்களில் மிகப்பெரிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் எதுனா இந்தியாவை சேர்ந்த பாரதி ஏர்டெல் நிறுவனம் 2nd பிளேஸில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 65 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள், பயனர்களை இந்த ஏர்டெல் நிறுவனம் கொண்டிருக்கு. ஸோ அதன்படி உலகின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக ஏர்டெல் வந்து உருவெடுத்திருக்கு. ரீசன் நியூஸ், இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் வாடிக்கையாளர்களை புதுசாக சேர்க்கறதுல ஏர்டெல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, ஜியோ 2nd பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்போம். அடுத்து இணைய சேவை, இந்த ப்ராட்பேண்ட் சேவையை வழங்குறதுல பார்த்திங்கன்னா ஜியோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3வது இடம். ஸோ அந்த மெடிசன்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் 3வது இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்குது. ஸோ மருந்து உற்பத்தி துறை, இந்தியாவுடைய மருந்து உற்பத்தி துறையோட மதிப்பு இப்போது $6000 கோடி இருக்குது. 2030 இது $13,000 கோடி உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த கடந்த நிதியாண்டு இருக்குல்ல 2025 to 26, அதில் ஃபஸ்ட்டு 11 மந்தில் இந்திய மருந்து ஏற்றுமதி $2800 கோடி கடந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா வந்து 95வது இடத்த பிடிச்சிருக்கு 39 புள்ளிகளோட. இந்தியாவுடைய மிகப்பெரிய கம்பளி உற்பத்தியாளர் ராஜஸ்தான். நிதி ஆயோக்குடைய ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2nd பிளேஸில் இருக்குது. ஆசிய உற்பத்தி குறியீட்டில் 6வது இடத்துல இருக்குது. விமான போக்குவரத்தில் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது, உள்நாட்டு விமான போக்குவரத்தில். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், கேரள மாநிலம் மொத்தம் எத்தனை பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளது? 140. ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் 9 வந்து சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. ஒரே கட்டமாக ஒரே ஃபேஸாக வந்து நடத்துகிறாங்க. மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது கேரளாவில் அப்படின்னா 140 தொகுதிகள் இருக்குது. அதே மாதிரி அஸ்ஸாமில் எலெக்ஷன் ஏப்ரல் 9 அதே டேட்டில் நடக்குது. ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடக்குது. 126 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்குது அஸ்ஸாமில். தமிழ்நாடு வந்து 234 தொகுதிகள், புதுச்சேரி வந்து 30 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இந்திய விமானப்படைக்காக வானிலிருந்து வீசக்கூடிய எத்தனை கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 1000 கிலோ. ஸோ இப்போது இந்திய விமானப்படைக்குன்னு இப்போது வெடிகுண்டு வந்து உருவாக்க போகிறாங்க, தயாரிக்க போகிறாங்க. அதுவும் 1000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை அப்படியே வானத்துலேருந்து பயணிக்கும் போது ஃப்ளைட்லேருந்து கீழே தூக்கி போடுற மாதிரி, அந்த டார்கெட்டில் போடுற மாதிரி இப்போது தயாரிக்கிறாங்க. அதுக்கு இப்போது மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க 1000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டுகளை தயாரிக்கிறதுக்கு. இது 2 ஃபேஸாக வந்து தயாரிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து மாடல் க்ரியேட் பண்ணுவாங்க.
ஒரு மாதிரிகள் உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொள்முதல் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விமானம் பறக்கும் போதே அப்படியே வெடிகுண்டை கீழே போடுற மாதிரி ஒரு 1000 கிலோ வெடிகுண்டை வந்து தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுடைய 2000 கிலோ எடை கொண்ட MK-84 குண்டு மாதிரி வடிவமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாடல்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அது ஓகேயா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குண்டுகளை கொள்முதல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். மேற்காசிய போரால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக குறையும் என மூடிஸ் கணித்துள்ளது? ஆன்சர் 6%. ஸோ இப்போது ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் வந்து கூட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதிலடுத்து ஈரான் வந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த எண்ணெய் போக்குவரத்துக்கான முக்கியமான வழியாக இருக்கக்கூடிய ஹோர்மூஸ் நீரிணையானது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உலக அளவில் எண்ணெய் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த காரணங்களால், இந்த மேற்காசிய போர்னால் ஏற்பட்ட பாதிப்புகளால் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இப்போ 2026 to 27 6% குறையும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன கணிச்சிருந்தாங்கன்னா 6.8% இருக்கும்னு. இப்போ அதை 6% இருக்கும்னு சொல்லிட்டு மூடிஸ் ஆய்வு நிறுவனம் அவங்களுடைய கணிப்பை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. February 28 தான் அந்த மேற்காசிய போர் சூழல் அப்படிங்கிறது நடந்துச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இதனால் கச்சா எண்ணெய் விலை பார்த்திங்கன்னா 50% அதிகரிச்சிருக்கு. டீசல் மேலே நம்ம இந்திய அரசு விதித்த கலால் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஏற்றுமதியாளர்கள் வந்து அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால டீசல் மீதான 10 ரூபாய் கலால் வரியை முற்றிலுமாக நீக்கியிருக்காங்க. பெட்ரோல் மீதான கலால் வரியுமே 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க. டீசல் விலை வந்து இந்தியாவில் மட்டும்தான் விலை உயர்த்தப்படாமல் இருக்குது. மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எரிவாயு விலை மட்டும்தான் நம்ம நாட்டில் இந்த எல்பிஜி சிலிண்டரோட விலை மட்டும்தான், வணிக சிலிண்டரோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்போம். அடுத்து பெட்ரோலிய ரசாயன பொருட்களுக்கான இறக்குமதிக்கு வரி விலக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வரி விலக்கு காரணமாக நமக்கு லாஸ் ஏற்படும் இல்லையா, ஒரு 1800 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே. தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 5 ஸோ நேஷ்னல் மேரிடைம் டே, தேசிய கடல்சார் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 5 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதாவது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான SS லாயல்ட்டி கப்பலானது லண்டனுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்கோம். மும்பைலேருந்து லண்டனுக்கு ஃபஸ்ட் டைம் இந்திய கொடியேந்தி சென்றிருக்கோம் 1919. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5 செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா மேரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் தீம். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2026 ஆண்டுக்கான கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. இப்போ ரீசெண்டாக சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகளுடைய ஃபஸ்ட் எடிஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் அதிக பதக்கங்களை வின் பண்ணி கர்நாடகா ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ எங்கெங்கே போட்டி நடந்துச்சுன்னா சத்தீஸ்கரில் ராய்ப்பூர், ஜக்தல்பூர், அப்புறம் சர்குஜா ஆகிய நகரங்களில் நடந்துச்சு. March 25 ஏப்ரல் 3 வரைக்கும். அதில் அதிகமான பதக்கங்களை வின் பண்ணி கர்நாடகா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ். எத்தனை பதக்கம்னா 23 தங்கம், 8 வெள்ளி, 7 வெண்கலம்னு சொல்லிட்டு மொத்தமாக 38 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ஒடிசா, தேர்ட் வந்து ஜார்க்கண்ட் இருக்குது. இந்த போட்டியை யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அப்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கம்பல்சரி நடத்துவாங்க. ஸோ இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம், அப்புறம் இந்திய விளையாட்டு ஆணையம், இந்திய ஒலிம்பிக் சங்கம், அப்புறம் பல்வேறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளும் சத்தீஸ்கர் மாநில அரசும் இணைஞ்சு இந்த போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? செர்பியா. ஸோ சமீபத்தில் WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி செர்பியாவில் நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் வந்து பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிக்கில் மேனன் வந்து வெள்ளி பதக்கம் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பெண்கள் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரேயா ஆனந்த் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ ஆர்டமிஸ் 2 திட்டம் மூலமாக விண்வெளிக்கு, அதுவும் முக்கியமாக நிலவுக்கு ஆர்பிட்டரை சுற்றி வர வகையில் 4 பேரை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ அதில் பயணத்துடைய முதல் பாதையை வந்து வெற்றிகரமாக கடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியோட மேயர் பதவிக்காக இப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ரினி சம்பத், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரினி சம்பத் வந்து போட்டியிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபைனலாக பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு.
அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜூன்லேருந்து போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் 15 மந்த்து இந்த பேட்சில் கவர் ஆகும். ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். மந்த்லி பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மாநிலத்தில் முக்கியமந்திரி மவன் தியான் சதிகார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப். விண்வெளி வீரர்களின் உடல் மன வலிமையை பரிசோதிக்க இஸ்ரோ தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் மித்ரா மிஷன். உலகின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? ஆன்சர் பாரதி ஏர்டெல். உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். கேரள மாநிலம் மொத்தம் எத்தனை பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளது? 140 தொகுதிகள். இந்திய விமானப்படைக்காக வானிலிருந்து வீசக்கூடிய எத்தனை கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 1000 கிலோ. மேற்காசிய போரால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக குறையும் என மூடிஸ் கணித்துள்ளது? ஆன்சர் 6%. தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 5ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. WTT கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் செர்பியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.